வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோகோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். அதாவது நம்ம ஜாதகம் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஜாதக ஆய்வு நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இந்த ஜாதக ஆய்வில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஆணுடைய ஜாதகம் 1992 பிறந்திருக்காரு. அப்போ வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா 33 வயசு ஆகுது இல்லைங்களா? அப்போ இந்த 92 பிறந்திருக்காரு. இந்த ஜாதகம் வருது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம், விஷா, அதாவது துலா ராசி, துலா லக்னமே. அடுத்தது 2ஆம் இடத்துல ராகு, சூரியன், புதன் வக்ரமாக இருக்காரு. 3ல் சுக்கிரன், 4ல் சனி, 8ல் கேது, 9ல் செவ்வாய் நீசமாக இருக்காரு. 11ல் மாந்தி, 12 குரு. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம அவங்ககிட்ட நம்ம ஜாதகம் கொடுத்தாங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லக்னாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கார். இவங்க எப்போவுமே பிரயாணம் சம்மந்தப்பட்ட வேலை, கமிஷன் பேஸில் செய்கிறது, அல்லது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பேஸ் பண்ணி செய்கிறது, அல்லது இந்த மார்க்கெட்டிங் போகிறது, இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்காரோ, எந்த வீட்டில் இருக்காரோ அது சார்ந்த வேலை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது என்னங்க? பயணம். அப்போ பயணம் செஞ்சு மார்க்கெட்டிங் ஃபீல்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் இவங்க செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த லக்னாதிபதி நின்ற வீட்டின் அதிபதி குரு தன்னுடைய வீட்டுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இவங்க என்னன்னா மெயினாக ஒரு இடத்துல உட்காந்து அவங்களால வேலை செய்ய முடியாது. அப்போ இவங்க போய் வரக்கூடிய வேலையை செய்யலாம். அல்லது ஊர் விட்டு ஊர், ஒரு இடம் விட்டு இடம், மாநிலம் விட்டு மாநிலம், அல்லது வெளிநாடு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க வேலைக்கு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பிரயாணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க ஒரு வேலை பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த வேலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, 33 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு திருமணம் லேட்டு தான். ஏன்னா இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் இதில் என்ன ஆயிடுறாருன்னா நீசமாயிடுறாரு. அப்போ 10ஆம் இடத்துல நீசமாயிடுறாரு. அப்போ என்னன்னா இவருக்கு திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஒரு தொழில் அப்படிங்கிறது இவருக்கு அமையும். அதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா திருமண வாழ்க்கைக்கு வந்தால் தான் அந்த 7ஆம் இடம் பலமானாதான் 10ஆம் இடம் அங்கே வேலை செய்யும். சரிங்களா? அடுத்தது இந்த 10 கூடையவர் லக்னத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பாக இவருக்கு ஒரு சொந்த தொழில் அப்படிங்கிறது அமையும். சொந்த தொழிலுங்கிறத விட வேலைக்கு போகிறது இவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாந்தி 11ஆம் இடத்துல. இப்போ இந்த 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் எங்கே பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ இவங்களுடைய வம்சாவளியில் அந்த பூர்வீக சாபம், முன்னோர்களுடைய சாபம், குலதெய்வ சாபம் இருக்கிறதுனால இவருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது. ஏன்னா மாந்தி கேதுவுடைய சாரத்தில் நிற்குது. கேதுன்னா என்னங்க? அணுக்களுக்கு காரகன். அந்த கேது எங்கே இருக்காரு அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுறாருங்க? மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா திருமண தடையை கொடுக்குது. திருமணம் ஆகலை. திருமணம் பார்த்தா எந்த ஒரு பொண்ணு பார்த்தாலும் அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது. சரிங்களா? அப்போ மாந்தி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சாபம், அந்த முன்னோர்களுடைய இதை நம்ம நிவர்த்தி பண்ணி ஆகணும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் கிரகமெல்லாம் நட்சத்திரங்கள் கொடுத்துருக்கு இல்லையா? இதில் லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் நிற்கிது. அப்போ ராகு. அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால இவர் நல்லா கண்டிப்பாக பணம் சம்பாதிப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ராகுனாலே பிரம்மாண்டம். எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவார்னா பிரம்மாண்டமாக பேசுவார், பிரம்மாண்டமாக செய்வார், பிரம்மாண்டமாக யோசிப்பார். இவர் எப்படின்னா லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் கடுமையான முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம். அப்போ கண்டிப்பாக இவருக்கு தன்னை நிலைப்படுத்திக்கிறதுக்கான வழி எல்லாமே இவருக்கு கிடைக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணணுங்க? இவரும் முயற்சி பண்ணணும். அதான் உண்மை. இவர் முயற்சி பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவர் ஜெயிக்கிறதுக்கான எல்லா விதமான வழிகளும் இருக்குது. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி அவங்களுக்கு உண்டான பலன் என்ன, அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரிங்களா? சரி, இப்போ இவருக்கு மெயினே என்ன அப்படின்னா திருமணம். இதில் பார்த்தீங்கன்னா லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில். அப்போ லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியே இவருடைய கர்மா 5ஆம் இடத்தை பாதிக்குது. ஏற்கனவே நம்ம என்ன சொன்னால்
இந்த முன்னோர்கள் வழியில் 5ஆம் இடத்தை பாதிக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் 5ஆம் இடத்தை பாதிக்குது. அப்போ 5ஆம் இடம் என்பது முழுக்க முழுக்க மனசு ரீதியான பிரச்சனைகளை கொடுக்குது. காதல் வருமான்னு கேட்டால் காதல் வராது. அப்படியே வந்தாலும் அந்த காதலில் என்ன பண்ண முடியாதுங்க, அவங்களால ஜெயிக்க முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிபதி யாருன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார். முழுக்க முழுக்க தாய்க்கு தான் எல்லா வேதனையும் கொடுக்கும். பூர்வீக சொத்து இருக்கும், ஆனால் பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது. இவருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவரே நிலையாக ஒரு தொழிலை செய்ய முடியும். சரிங்களா. ஏன்னா இந்த சனி எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் பிரச்சனையை கொடுப்பார். சனி 3ஆம் பார்வையா 6ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் நிலையான ஒரு நிரந்தரமான ஒரு வேலைக்கு அவரால் போக முடியாது. சரிங்களா. அடுத்தது சனி எங்கே பார்க்குறாரு, செவ்வாயை பார்க்குறாரு. அப்போ ஆட்சி பெற்ற சனி நீசமான செவ்வாயை பார்க்கும்போது செவ்வாய் அந்த பலனை கொடுக்கும் தான், ஆனால் எப்போ கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா. அப்போ சனி செவ்வாயை பார்க்கறதுனால என்னென்னா 7ஆம் அதிபதி பார்க்கறதுனால திருமணம் தாமதம், திருமணம் தடை. அப்போ 30 வயசு 34 வயசு ஆனால் தான் இவருக்கு திருமணம் நடக்கும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சனி 10ஆம் பார்வை எங்கே பார்க்குதுன்னா லக்னத்தையே பார்க்குது. அப்போ லக்னத்தையும் பார்க்குது, ராசியும் பார்க்குது, 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு ஒரு கௌரவமான ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்க முடியாது. ஒரு வேலைக்கு தான் போகிறான் பையன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. அல்லது ஒரு திருமணம் பண்ணி அவன் நான் ஒரு வந்து சமுதாயத்தில் ஒரு கணவனா ஒரு தகப்பனா அங்கீகாரம் ஆக முடியல அப்படிங்கிறதும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற திசை அப்படின்னா குரு திசை. குரு திசை எப்போ இருந்து நடக்குது அப்படின்னா 2011 திசை நடக்குது. 2027 வரைக்கும் அந்த திசை நடக்குது. அப்போ இந்த குரு திசையில் கல்யாணம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா 12 6 12. அப்போ 6 12 அப்படிங்கிறப்ப என்னங்க, திருமண தடை, திருமண பிரிவு. இதை நம்ம தாராளமாக நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இந்த குரு திசையில் அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்தது மிக சிறப்பு. அடுத்தது என்னென்னா இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு புத்தி 2027 வரைக்கும் இருக்குது. ஆல்ரெடி இவருக்கு 33 முடிச்சு 34 தொடங்கிடுச்சு. இன்னும் 2 வருஷமா அப்படின்னு கேட்டால் இந்த ராகு புத்தியில் நம்ம திருமணம் பண்ணலாமானா தாராளமாக திருமணம் அமையும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தில் குரு இந்த வீட்டுக்கு வரும்போது இங்கே உச்சம் பெற்ற குரு செவ்வாயோடு சேரும்போது இந்த செவ்வாய் நீசபங்க ராஜயோகமாக மாறும். அப்போ தான் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கும், ராகுவை பார்க்குது, சனியை பார்க்கறனால இவங்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்கு உண்டான குலதெய்வ வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்கு உண்டான குழந்தை பாக்கியத்தை, திருமண காரியத்தை, இது எல்லாமே இந்த காலகட்டம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். அப்போ கோச்சாரத்தில் குரு கடகத்துக்கு மே மாதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிட ஆய்வு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு என்ன, அதுக்கான வழிபாடுகள் என்ன, இவங்க என்னென்னா இந்த முன்னோர்கள் சாபத்தையும் குலதெய்வ வழிபாடையும் கண்டிப்பாக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், திருமணமும் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்சத்துலேயும் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் நீசமாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு 2 வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. அப்போ இவங்க வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து கோச்சாரத்தில் குரு இங்கே வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். ஏன்னா அம்சத்துலேயும் அந்த இடத்துல குரு வர்றார். அப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அந்த சந்திரன் நீசபங்க ராஜயோகமாக மாறிடும். அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் நடந்துடும். ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம், குழந்தை பிறப்பு, வேலை அப்படிங்கிறது எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் கட்டாயம் இவங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம உங்களுடைய ஜாதகங்களையும் ஆய்வு பெறணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வழிகளை இறைவன் உங்களுக்கு காட்டுவார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.